எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். நாளைய தினம் 14/12/2025 கார்த்திகை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், இனி வரும் காலங்களுக்கெல்லாம் நாம் எந்தவித செயல்களில் தடைகளும் இல்லாமல் வெற்றியை காண விநாயகப் பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாளைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து சுத்தம் பத்தமாக குளித்து விடுங்கள். முதலில் நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவானை வணங்க வேண்டும். சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை தொடங்கலாம். நாளை காலை முதலில் பூஜை அறையில் 2 மண் அகல் விளக்குகளில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள். இந்த தீபம் குறைந்தது 45 நிமிடமாவது எரிய வேண்டும். விநாயகருக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை வைத்து விடுங்கள். பின்பு ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக என்னும் மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி மட்டுமே கிடைக்கும். பின்பு கற்பூர தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். என்னால் காலையிலேயே எழுந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியாது என்பவர்கள் மாலை 6 மணிக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். மேலும் நாளைய தினம் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானின் ஆலயத்திற்கு சென்று அங்கேயும் 2 அகல் விளக்குகளை வாங்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் உங்களை வீட்டை சுற்றி இருக்கும் கண்டிஷ்டி அனைத்தும் விலக வேண்டும் என்று விநாயக பெருமானுக்கு ஒரு சிதறுகாய் உடைத்து விடுங்கள். இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் கார்த்திகை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான நாளைய தினம் செய்து பயனடையுங்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.